பட்ஜெட் நேத்து பார்த்தோம். நம்ம நேத்து அதான் ஒர்க் ஆகலல்ல நமக்கு. கான்ஃபிகரேஷன் இஷ்யூ. ஆமாமா. ம். ஸோ அத ஃபர்ஸ்ட் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா, ம். நான் சீக்வன்ஸா சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு அக்கவுண்ட் வந்துட்டு டிஃபைன் பண்ணணும். ஒரு நிமிஷம். ஓகே. ஏதோ ஒரு கம்பெனி அந்த மாதிரியா? இல்ல அக்கவுண்ட்னா வந்துட்டு இது சொல்றேன். நமக்கு அக்கவுண்ட் லைக் எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட், ஓனர்ஸ் ஈக்விட்டி அக்கவுண்ட் அந்த மாதிரி அக்கவுண்ட் சொல்றேன். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு நம்ம இந்த ரிசர்வ் ஃபார் என்கம்பரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம் இதில் சார்ட் ஆஃப் ஓகே. அக்கௌண்ட் வேல்யூஸில். ஓகே. ஸோ செகண்ட் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த அந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணிட்டு இந்த ம். ரெண்டு ஆப்ஷன்ஸையும் வந்துட்டு எனேபிள் பண்ணியிருப்போம். ஸோ இது ஆல்ரெடி ம். எனேபிள் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டீங்களா? இல்ல அது ஆட்டோமேட்டிக்கா இருந்ததா? இல்ல நீங்க பண்ணீங்களா? இல்லை ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. பட்ஜெட்டிங் கண்ட்ரோல். ஓகே. நம்ம ஓகே. தான் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஓகே. இனிஷியலாக ஓகே. வந்துட்டு லெஜர் கான்ஃபிகர் பண்ணுறப்போ நம்ம இது ம். ரெண்டு பண்ணலை. ஏன்னா இது ஓகே. லேட்டரா பட்ஜெட் பார்க்கும்போது நம்ம இது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இது நம்ம எனேபிள் பண்ணல. ஸோ இப்போ பட்ஜெட்டுக்காக வந்துட்டு நேத்து முந்தா நேத்து நம்ம எனேபிள் பண்ணோம். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷனு. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க பட்ஜெட்டிங்ல அட்வான்ஸ் ஆப்ஷன்ல போடணுமா இது? ஆமா அட்வான்ஸ் பட்ஜெட்டிங் ஆப்ஷன். அக்கவுண்டிங் செட்டப்ஸ்ல அட்வான்ஸ் ஆப்ஷன். ஓகே. ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் செட்டப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஃபைன் பட்ஜெட். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு பட்ஜெட் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். ஸோ இதில் என்னென்னா நம்மளோட லெஜர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டோம். லெஜர் எடுத்துக்கிட்டு பட்ஜெட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பீரியட் மட்டும் இதில் அட்டாச் பண்ணிவிடுவோம். ஓகே. இது கொடுத்துட்டு ஓப்பன் நெக்ஸ்ட் பீரியட்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு பீரியட் ஓப்பன் ஆகிடும். ஓகே. ஸோ இது வந்துட்டு தேர்ட் செட்டப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பட்ஜெட் ஆர்க் கிரியேட் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம லெஜர் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த லெஜரை வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸ் கொடுத்துருந்தோம் நம்ம. ஓகே. அதாவது ஆர்டர் ஆஃப் செக்மெண்ட்ஸு. ஸோ அது வந்துட்டு நம்ம சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூவோட சீக்வன்ஸ் அதே சீக்வன்ஸ் நான் இதில் போட்டேன் 1 2 3 4ன்னு சொல்லிட்டு. இது சீக்வென்ஸ்னா இது நார்மல் அது 1 2 3 4னா புரியாது. சீக்வன்ஸ்னா உங்களுக்கு இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அது எந்த சீக்வன்ஸில் வேணும்னு சொல்லிட்டு. ஓ அந்த மாதிரியா? ஓகே. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ ரேஞ்ச் எதுக்குன்னா எந்த அக்கௌண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம பட்ஜெட் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இது பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ அதாவது கம்பெனி இருக்கு பாருங்க, அது மட்டும் நான் 03 மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதாவது ஆட்டோவுக்கு மட்டும். அதுக்கப்புறம் அசைன்மெண்ட்டில் போயிட்டு பட்ஜெட்டிங் கண்ட்ரோலு. ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் வந்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்துட்டு அட்வைசரி, இன்னொன்று வந்துட்டு அப்சல்யூட்.
ஸோ அட்வைசரினா நமக்கு வார்னிங் மட்டும் கொடுக்கும். அப்சல்யூட்னா நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ அதான் டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ இதுல வந்துட்டு நானு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தானே சொன்னீங்க? ஆமா. அப்சல்யூட்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஓகே. ஆமா. அட்வைசரினா ஜஸ்ட் வார்னிங் மட்டும் கொடுக்கும். அவ்வளவுதான். ஸோ இதுல அமௌண்ட் டைப் வந்துட்டு பீரியட் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இது நம்மளோட பட்ஜெட் வந்துட்டு இதுல அட்டாச் பண்ணிட்டேன். ஓகே. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம என்டர் ஜேர்னல்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுல இருக்கும். இது என்னன்னா பட்ஜெட்டுக்குள்ள ஜேர்னல் என்ட்ரி. ஓகே. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். நான் ப்ராசஸ் என்னன்னு மட்டும் சொல்றேன். ஸோ இதுல என்ன பண்ணுவோம்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டனால நமக்கு இதுல வரல. இது வந்தது அப்படின்னா நமக்கு அந்த ஒர்க் ஷீட் மோட் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்துட்டு நமக்கு லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வரும். ஓகே. ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பட்ஜெட் ரூல்ஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணுவோம். இருங்க, இதை வருதான்னு பாக்குறேன். ஓகே, இது ஆல்ரெடி நான் எனேபிள் பண்ணிட்டனால எனக்கு இந்த லிஸ்ட் வரல. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு பட்ஜெட் ரூல்ஸ்ல பேசிக்கா இது இருக்கும். நமக்கு இந்த வேல்யூஸ் மட்டும் என்டர் பண்ற மாதிரி இருக்கும் அமௌண்ட். ஸோ என்னன்னா டிவைட் பைன்னு கொடுத்துருவோம். இந்த பட்ஜெட் ரூல்ஸ்ல டிவைட் பைன்னு கொடுத்துட்டு அந்த டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருவோம். ஸோ லெட்ஸே நமக்கு வந்துட்டு 12 மந்த் பட்ஜெட் அப்படின்னா நம்ம 12,000 கொடுக்குறோம் அப்படின்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா டிவைட் பண்ணிக்கும் பெர் மந்த் 1000 சொல்லிட்டு. ஓகே. ஸோ இது வந்துட்டு ரூல்ஸ்ல கொடுத்துருவோம். ரூல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் 1000 போட்டோனா புரியல. 1000 போட்டோனா எப்படி அது? இல்ல ரூல்ஸ்ல போயிட்டு நம்ம டோட்டல் 12,000 கொடுக்குறோம் அப்படின்னா சிஸ்டம் வந்துட்டு 1000 டிவைட் பண்ணிக்கும் ஒவ்வொரு மந்த்துக்கும். ஏன்னா நம்மளோட பட்ஜெட் பீரியட் வந்துட்டு 12 மந்த்ஸ். ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரியேட் ஜேர்னல்ல போயிட்டு இந்த இது இருக்கு பாத்தீங்களா, கிரியேட் ஜேர்னல். பட்ஜெட் ரூலுக்கு அப்புறம் கிரியேட் ஜேர்னல். இதுல நம்மளோட பேட்சும் கேட்டகரி சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இது கொடுப்போம், செக் ஃபண்ட்ஸ்ன்னு கொடுப்போம். ஸோ இது ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு ட்ரிகர் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிசர்வ் ஃபண்ட்ஸ். இது ரெண்டும் முடிஞ்சது அப்படின்னா இதை டன் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஜேர்னல் என்ட்ரி வந்துட்டு நமக்கு இதுல கிரியேட் ஆயிடும். ஜிஎல்ல வந்துட்டு ஒரு என்ட்ரி கிரியேட் ஆயிடும். ஓகே. ஸோ ஜிஎல்ல போயிட்டு இப்போ அன்போஸ்டட் கொடுத்தீங்கன்னா அந்த என்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும். அப்போ அன்போஸ்டட்லாம் அது இருக்குமா? ஓகே. ஆமா. எங்கடா அது என்ட்ரியே போடலையேன்னு பார்த்தேன். அதான் இதுல இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட இது இருக்கும். பட்ஜெட்டிங் ஃபுல்லாவே இது நம்ம பண்ணதுதான். ஆமா, இது நம்ம பண்ணது. இது பாத்தீங்கன்னா
ஜான்வரி மட்டும் நான் பண்ணியிருக்கேன். அதனால ஜான்வரி மட்டும் இதுல இருக்காது. நான் ஓகே. போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இது பிப்ரவரி. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம மேனுவல் ஜேபி ஒண்ணு போட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த அக்கவுண்ட்டுக்கு சிஸ்டம் ம். வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஓகே. அலோவ் பண்ணாது. நான் ஒண்ணு போட்டு காட்டுறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட பட்ஜெட் வந்துட்டு எந்த அக்கவுண்ட்டுக்கு கிரியேட் பண்ணிக்கிறோம்னா, ரெண்ட் அக்கவுண்ட்டுக்கு. ஓகே. ஸோ சிஸ்டம் இதுல வேலிடேட் பண்ணிக்கும். எப்படின்னா, ரெண்ட் அக்கவுண்ட் வந்துட்டு எக்ஸ்பென்ஸ். ஓகே. ஸோ ஓகே. எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட் வந்துட்டு நமக்கு டெபிட்ல வரும். ஸோ இந்த வேலிடேஷன் வந்துட்டு சிஸ்டம் பண்ணிக்கும். ஸோ இது நீங்க ஓகே. கிரெடிட்ல பண்ணீங்க அப்படின்னா, இது வந்துட்டு ரிவர்சலா கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ ஓகே. இந்த ரெண்ட் அக்கவுண்ட் டெபிட்ல இருந்ததுன்னா சிஸ்டம் கால்குலேட் பண்ணும். ஸோ நம்ம டெபிட்ல ம். தான் குடுத்துருக்கோம். இப்போ ம். பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் அது ஃபர்ஸ்ட் லைன் ஐட்டம் இருக்குல்ல, அதுல கிளிக் ம், பண்ணுங்க. ம். ஃபர்ஸ்ட் லைன். அது இந்த ஆ ரெண்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகே, ஓகே. ஆமா. ம். ஸோ இப்போ இது இது வந்துட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு செக் ஃபண்ட்ஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, சிஸ்டம் வந்துட்டு காட்டும். ஆஹா! இது கம்மியா குடுத்துட்டேன். ஒரு நிமிஷம். ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, இது ஃபெயில் ஆயிடும். ஓகே. ஏன்னா, இப்போ நம்ம ஃபண்ட்ஸ் இருக்கிறத விட நம்ம நெறையா குடுத்துட்டனால. இப்போ இதுல ஒருவேள இது ஜஸ்ட் நோட் மாரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம இந்த என்ட்ரி போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, சிஸ்டம் இது வார்னிங்ல போய் நிக்கும். இந்த என்ட்ரி வந்துட்டு போஸ்ட் ஆகாது. ஓகே. ஸோ இது நீங்க அட்வைசரி எடுத்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு போஸ்டிங் அலோவ் பண்ணும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். பார்த்தீங்கன்னா, வார்னிங் ஆயிடும். ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் ரிசர்வேஷன் ஃபெயிலியர்ன்னு சொல்லிட்டு வந்துரும். வருது. ம். இதுல நமக்கு அக்கவுண்ட்டும் வந்துரும். எந்த ம். பர்ட்டிகுலர் காம்பினேஷன் வந்துட்டு இது ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஓகே. குடுத்தது வந்துட்டு ரெண்ட் அக்கவுண்ட்டுக்கு. ஸோ அதனால இந்த அக்கவுண்ட்ட ஸ்பெசிஃபை பண்ணி இது வரும். ஸோ கேஷ் அக்கவுண்ட்டுக்கு பிரச்சனை இல்ல. ஸோ ரெண்ட் அக்கவுண்ட்ட தவிர்த்து வேற அக்கவுண்ட் எடுத்தீங்கன்னா, நமக்கு ஃபண்ட் பாஸ் ஆயிடும்.
ஏன்னா மத்ததுக்கு வந்துட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் இன்னும் பிளேஸ் பண்ணல. ஓகே. ஸோ இதுதான் பட்ஜெட்டு. ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்ல ப்ரோ, இது பெருசா இல்ல. இப்ப இந்த ம். இது பண்ணீங்கல்ல, அதுதான் எனக்கு கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. அப்புறம் கிளியர் ஆயிடுச்சு. ஆ. ரிவர்ஸ் பண்றதுக்கு தான் அது பண்ணீங்களா? ம். ஹோல்ட் பண்றது. இப்போ நம்ம அப்சல்யூட் பண்ணி இது பண்ணோம். ஆமா. ஸோ அதனால தான் இது வந்து இப்போ போட்டு பார்த்தோம். அதனால தான் வார்னிங் காட்டுச்சு. ஆமா. யா. ஓகே. ஆமா. இல்ல நம்ம இது இல்ல பட்ஜெட்டிங் இவ்வளவுதானா? ஜஸ்ட் இது ஆமா. என்ட்ரி. பட்ஜெட்டிங் நமக்கு அவ்வளவுதான். என்னன்னா நமக்கு ஒரு பட்ஜெட் கிரியேட் பண்ணிட்டு பட்ஜெட் ஆர்க் இருக்கும். ஸோ அதுல ஓகே. வந்துட்டு இப்போ நம்ம பட்ஜெட் ஜேர்னல் மட்டும் போட்டு விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபேஸ் ஆயிடும். ஸோ எப்பெல்லாம் வந்துட்டு யூசர் வந்துட்டு என்ட்ரிஸ் பண்றாங்களோ, ஸோ நம்மளோட பட்ஜெட் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்போ நமக்கு இந்த வேலிடேஷன் காட்டும். ஸோ ஓகே. இன்சைட் தி பட்ஜெட் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும், அவ்வளவுதான். ஓகே. ஸோ பட்ஜெட் அவ்வளவுதான். இது ஏபி நேத்து விட்டதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஆ. ஓகே. நேத்து ஃபினான்ஷியல் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். பேயபிள் சிஸ்டம் செட்டப்பு, அதுக்கப்புறம் பேயபிள்ஸ் ஆப்ஷனு. பேயபிள் ஆப்ஷன்ஸு நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இன்வாய்ஸ் பார்த்தோம். எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட். ஆபரேஷன் யூனிட்ல இருக்குமா? ஆபரேஷன் யூனிட்ல அக்கவுண்ட்ஸ். ஆபரேஷன் ஒரே யூனிட். நிமிஷம் க்ளோஸ் பண்ணுங்க. இதை ஒரே நிமிஷம். இதுல இருந்து இதுல வந்து ஆப்ஷன்ஸ்ல பேபிள் ஆப்ஷன்ஸ். ஓகே. ஆமா. ஐ திங்க் பேயபிள் ஆப்ஷன்ஸ் கூட நம்ம நேத்து பார்த்துட்டோம். இது வரைக்கும் பேமெண்ட் வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். பேமெண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆமா. நான் எக்ஸாக்ட்டா நான் பார்க்கல நேத்து. அப்படியா? ஆமா. எதுல முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவா இது அப்போ? இல்ல என்னன்னா நேத்து நான் பண்ணதை ரிப்பீட்டா மறுபடியும் போட்டு பார்ப்பேன். அது பார்க்கல நேத்து. சரி அதனால சரி மறந்துட்டேன். சரி சரி. இல்ல இது அதுதான் இது வரைக்கும் கூட பாட்டு இது கூட பாட்டுன்னு நினைக்கிறேன். நீங்க பாருங்க, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வேணா சொல்லுங்க. சரி ஓகே ப்ரோ. ம். அக்கவுண்டிங், கரன்சி, டாக்ஸ் ரிப்போர்ட், இன்வாய்ஸ், அப்ரூவல்ல நம்ம பார்த்தோமா? அப்ரூவல் மேட்சிங். ஆமா. அப்ரூவல் இது பார்த்தோம்ல. நம்ம யூஸ் அப்ரூவல் ஒர்க் ஃப்ளோ கொடுத்தோம் அப்படின்னா நீங்க கூட கேட்டீங்களா இது ஏன் வந்துட்டு டிசேபிள் ஆயிருக்குன்னு. இது எனேபிள் பண்ணோம்னா நமக்கு இது வரும்னு ஓகே சொன்னாங்க. ஓகே ஓகே. ஸோ அதுதான் பேபிள் ஆப்ஷன். ஸோ இது வரைக்கும் நேற்று பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது தவிர்த்து நமக்கு சில கான்ஃபிகரேஷன் இதில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேமெண்ட் டேர்ம்ஸு. ஓகே. ஸோ பேமெண்ட் டேர்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நேம் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இமீடியட்டுங்கிறதுனால 100% டியூன்னு கொடுத்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கும். ஸோ இது மற்ற பேமெண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் சே 30 days நெட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100% டியூ வந்துட்டு 30 daysன்னு கொடுத்துருப்பான். ஓகே. ஸோ இது ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட். ஸோ இது வந்துட்டு 30 days டியூவா, பட் ஸ்டில் வந்துட்டு நான் தனித்தனியாக இன்னைக்கு ஒரு 50%, நாளைக்கு ஒரு 50% அப்படி பே பண்ண மாட்டேன். ஸோ ஓகே. டியூ டேட்ல வந்துட்டு என்டையர் டியூ அமௌண்ட் வந்துட்டு நான் பே பண்ணிடுவேன். ஸோ ஓகே. இங்கே பர்சன்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100. ஓகே.
இதுல வந்துட்டு நான் ஒரு டிஸ்கவுண்ட் குடுத்துக்கிறேன். டிஸ்கவுண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டா, இது வந்துட்டு ஆக்சுவல் டியூ வந்துட்டு 30 டேஸு. ம். ஸோ லெட்ஸ் சே 10 டேஸ் அதாவது எர்லியரா வந்துட்டு பே பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஒரு 1% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே. ஸோ இது ஒரு ரூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுலயே வந்துட்டு நமக்கு வேற ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. எப்படி அப்படின்னா, உங்களுக்கு அ நான் லெட்ஸ் சே எனக்கு மல்டிபிள் டேஸ் இருக்கு. ஸோ இதுல 30% டியூ வந்துட்டு 10 டேஸ்ல. ஓகே. பாக்கி 30% டியூ வந்துட்டு 20 டேஸ்ல. 20 அனதர் டேஸ். 40% வந்துட்டு 30 டேஸ்ல. இப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது ஒண்ணொண்ணுக்கும் நீங்க டிஸ்கவுண்ட் டிஃபைன் பண்றதுன்னா, டிஸ்கவுண்ட் டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ இதுல ஓகே. பார்த்தீங்கன்னா, இந்த 30%க்கு வந்துட்டு 1% டிஸ்கவுண்ட் 8 டேஸ்க்குள்ள பே பண்ணலாம். ஓகே. பாக்கி இருக்கிறது வந்துட்டு அகைன் 1% 15 டேஸ். இந்த மாதிரி நீங்க டிஸ்கவுண்ட், டியூஸ் இது குடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு பேமெண்ட் டெர்ம்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் செட் இருக்கு. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் செட் வந்துட்டு நமக்கு ஆப்ஷனல் கான்ஃபிகரேஷன் தான். ஸோ ஓகே. நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒண்ணு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ரென்ட்டுக்கு டிஃபைன் பண்ணிடுறேன். ரென்ட்டுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் டைப்ல பண்றோம். கரெக்ட்டா? டிஸ்ட்ரிபியூஷன் செட்டு. டிஸ்ட்ரிபியூஷன் செட். ஓகே. ஆமா. இல்ல நம்ம டிஸ்கவுண்ட்ன்னு பார்த்தது வந்துட்டு இதுல பார்த்தோம். பேமெண்ட் டெர்ம்ஸ்ல பார்த்தோம். ஓகே. ஸோ இது என்னன்னா நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் செட். ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் செட்டு ம். அந்த பேமெண்ட் கீழ வந்துட்டு இந்த ஆப்ஷன் இருக்கும் நமக்கு. அந்த ஓகே. டிஸ்ட்ரிபியூஷன் செட்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு நமக்கு மேண்டேட்டரி இல்ல. ஸோ இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். ஓகே. பட் ஸ்டில் நமக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னா கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லெட்ஸ் சே நமக்கு ஒரு ரிப்பீட்டட் பேமெண்ட் வரும். இல்லாட்டி ரிப்பீட்டட் காம்பினேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஓகே. அப்போ வந்துட்டு நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எவ்ரி டைம் வந்துட்டு இந்த அக்கவுண்ட் கோட் காம்பினேஷன் என்டர் பண்ண வேண்டியதில்ல. ஜஸ்ட் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் செட் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஓகே. ஆட்டோமேட்டிக்கா இந்த அக்கவுண்ட் எல்லாம் வந்துட்டு அதுல வந்துரும். ஓகே. ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு ஒரு 4 லைன், 5 லைன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ டிஃபரெண்ட் ஓகே. டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஸோ ம். அந்த கேஸ்க்கு வந்துட்டு நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்றது வந்துட்டு, ஒரே ஒரு அக்கவுண்ட் 100%ன்னு குடுத்துட்டோம். ஓகே. ஸோ லெட்ஸ் சே நமக்கு டிபார்ட்மெண்ட் ஏ, பி, சி, டி இருக்கு அப்படின்னா, எவ்ரி ஓகே. டைம் நம்ம வந்துட்டு ஒண்ணொண்ணா செலக்ட் பண்றதுக்கு பதிலா, இதுல வந்துட்டு நம்ம 25, 25ன்னு குடுத்துட்டோம் அப்படின்னா, ஓகே. அக்கார்டிங்லி அந்த அமௌண்ட் வந்துட்டு ஸ்ப்ளிட் அவுட் ஆயிடும். ஓகே. அதுதான். அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ளிட் அவுட் ஆயிடுமா? ஆமா. இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இப்போ இது 50 போடுறோம். ம். எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? அது 50%க்கு எதுவுமே 50 ஆகும். ஸ்ப்ளிட் ஆ. ஆகுமா? ஸ்ப்ளிட் ஆயிடும். ஒரே நிமிஷம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லொகேஷன் பேஸ் பண்ணி நம்ம 2ஆ பிரிச்சிருக்கோம். ஸோ 100 வந்துட்டு நமக்கு அ இதுக்கு போணும். ஐ மீன் 50% வந்துட்டு 100க்கு போணும். செகண்ட் 50% வந்துட்டு 200க்கு போணும். சென்னை அண்ட் ஹைதராபாத். ஸோ இதுதான் நம்மளோட ரூல். ஸோ லெட்ஸ் சே இப்போ நம்ம இது யூஸ் பண்றோம்னு வைங்களேன், இன்வாய்ஸ். ஸோ நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது 10,000 சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா இன்வாய்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் செட் வந்துட்டு அட்டாச் பண்றோம் அப்படின்னா லைன் லெவல்ல. ஸோ இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 லைன் இருக்கும். ஒண்ணு வந்துட்டு 5,000 ஃபார் ஃபர்ஸ்ட் லைனு அண்ட் செகண்ட் 5,000 ஃபார் செகண்ட் லைன்.
ஓகேங்களா? ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. ஆ. இது 50, ஓகேங்களா? 50 ஓகே ப்ரோ. ஆ. ஸோ அதுதான். இது வந்துட்டு நம்ம இன்வாய்ஸ் போடுறப்போ நம்ம இத செக் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ. ஓகே. அதான் பார்த்துட்டே இருந்தேன். ஆ. பட் ஆனா இது அப்படியே இப்ப இந்த டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்சுட்டு, ம். இது ஜஸ்ட் வந்து ஒரு மேண்டேட்டரி கிடையாதுல்ல. நம்போ ஆமா. ஆப்ஷனல் தான். ஓகே. ஆப்ஷன் ஓகே. அதுக்கப்புறம் டாலரன்ஸ். ஸோ டாலரன்ஸ் வந்துட்டு எதுக்கு வரும் அப்படின்னா, மோஸ்ட்லி நமக்கு இந்த கேஸஸ்க்கு வரும். பிஓ மேட்ச் பண்ணி பண்றோம் இல்லையா? அதுக்கு தான் மோஸ்ட்லி வரும். ஏன்னா ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, ஆர்டர்ட்லேருந்து எவ்வளோ குவான்டிட்டி டாலரன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஓகே. மேக்ஸிமம் ஆர்டர்லேருந்து எவ்வளோ ரிசீவ்டு, ஓகே. அப்புறம் பிரைஸு. ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு ஆமா ரிலேட்டட். எல்லாமே ஒவ்வொரு சப்ளையர்ஸ்க்கும் நம்ம நோட் பண்ணி வைக்கிற மாரி அந்த இதுவா? இல்ல சப்ளையருக்கு இல்ல. இது எதுக்குன்னா, நம்ம பிஓலேருந்து அ இன்வாய்ஸ் மேட்ச் பண்றோம் இல்லையா? ஆமா. ஸோ பிஓ மேட்ச் பண்றப்போ, இப்போ ஆர்டர்டுன்னா நமக்கு என்னன்னா, பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ இப்போ நம்ம ஓகே. பர்ச்சேஸ் ஆர்டர வச்சு இன்வாய்ஸ் மேட்ச் பண்றோம் அப்படின்னா, ம். லெட்ஸ் சே பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துட்டு 8 குவான்டிட்டீஸ் இருக்கு. நம்ம 9 ஓகே. குவான்டிட்டீஸ்க்கு பண்றோம் அப்படின்னா, எவ்வளோ வந்துட்டு இதுல நமக்கு டாலரன்ஸ் குடுக்குறோம். 1% ஓகே. 2%ன்னு குடுத்தோம் அப்படின்னா. ஸோ ஓகே. இதுல லெட்ஸ் சே 10%ன்னு குடுக்குறோம் அப்படின்னா, ஆஹா. அதுல ஆர்டர் பண்ணது வந்துட்டு அ 10 இதுல பிஓல. இதுல ம். வந்துட்டு நம்ம 11 குடுக்குறோம் அப்படின்னா, சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்கும். அக்செப்ட் ஏன்னா பண்ணிக்காது. நம்ம 10% டாலரன்ஸ் இதுல குடுத்துருக்கனால. ஓகே. ஸோ சிமிலர்லி அதர் இது ரிசீவ். எக்ஸாக்ட்டா குடுக்கணும் நம்ப. ஆமா. எக்ஸாக்ட். இதுல என்ன குடுக்குறோமோ, அத பொறுத்து தான் அதுல ஒர்க் ஆகும் நமக்கு. ஓகே. ஆனா இது வந்து நம்ம பிஓ வந்து அப்டேட் பண்றதுக்கான இதுதான் டாலரன்ஸ். இப்போ ஒவ்வொரு இதுக்கும் மாறும்ல ப்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து பிஓ ரேட் மாறும். ம். வேற ஏதாவது இதுக்கு வந்து பிஓ ரேட் மாறும். சோ நம்ம இங்க வந்து மேனுவலா மாத்தணுமா? இல்ல. மேனுவலா மாத்தக்கூடாது. அதாவது கம்பெனிஸ் வந்துட்டு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஓகே. லிமிட்ட தாண்டி வந்துட்டு யூசர் வந்துட்டு ஆ இது பண்ணக்கூடாது. இன்வாய்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம இது ஆஸ் அ ஹோல் வச்சிருப்போம் நம்ம. நமக்கு ஓகே. பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொரு வெண்டாருக்கோ இதுக்கு கூட இருக்காது. ஆஸ் அ ஓகே. ஹோல் ஃபார் தி பிசினஸ் யூனிட்ங்கிற மாரி தான் இருக்கும். ஸோ ம். சிஸ்டம் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, மொத்தமா வேலிடேட் பண்ணும். ஸோ ம். இந்த கம்பெனி பாலிசிஸ்ல வந்துட்டு 10% இருக்கு டாலரன்ஸ். ஸோ ஓகே. இந்த 10% தாண்டிடுச்சு அப்படின்னா, சிஸ்டம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும். யூசர் ஓகே. வந்துட்டு இன்வாய்ஸ் ப்ராசஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. ம். ஸோ அதுதான் ரூலுங்க. ஸோ நம்ம ஓகே. எவ்ரி டைம் மாத்த முடியாது அது. அதனால தான் ஓ! ஓகே, ம். ஓகே, ஓகே. சப்போஸ் நம்ம மாத்தணும் இப்போ பிஓ வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் ரேட்டா அவங்க குடுத்துருவாங்க. அத நம்ம ம். வந்து இங்க வந்து அப்டேட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா மாத்தணும்னா செட்டப்பே மொத்தமா மாத்தணும்ல. பிஓ இல்ல. வந்து எக்ஸ்டெண்ட் இது நமக்கு பிஓ ரேட் வராது. இது என்னன்னா, பிஓட பிஓவோட குவான்டிட்டி. எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஓகே, இப்போ நான் வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர்ல வந்துட்டு 10 குவான்டிட்டீஸ் வந்துட்டு ஆ ஆர்டர் பண்ணிட்டேன். அந்த ஓகே, 10 குவான்டிட்டீஸ் வந்துட்டு ரிசீவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இன்வாய்ஸ் பண்ணும்போது எனக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் தான் மேட்சிங் ரூல். ஸோ ஓகே, பர்ச்சேஸ் ஆர்டர்ல என்ன இருக்கோ, அது அப்படியே எனக்கு இங்க இருக்கணும். இதுல இன்வாய்ஸ்ல. ஸோ ஓகே, இதுலேருந்து வேரி ஆச்சு அப்படின்னா, சிஸ்டம் வந்துட்டு எனக்கு அ ஹோல்ல போய் விழும். விச் ஓகே. மீன்ஸ் நம்ம வந்துட்டு கரெக்ட்டா பண்ணலன்னு சொல்லும். ஸோ இது வந்துட்டு ஆடிட்டிங் இஷ்யூஸ்ல கூட நீங்க பார்க்கலாம். ஸோ என்னன்னா, இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கோம். பட் ஆனா இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணது இவ்வளவுக்கு பண்ணியிருக்கோங்கிற மாரி வரும். ஸோ இந்த கேஸ்ல நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, ம், அதாவது நம்ம ரிசீவ் பண்ணது ஆக்சுவலா 10 குவான்டிட்டீஸு. ம். பட் ஆனா இன்வாய்ஸ் பண்ணது வந்துட்டு 11. ஸோ இது வந்துட்டு அவுட் ஆஃப் புக்ஸ் போயிடுது. இந்த 1 குவான்டிட்டி. புரியுதுங்களா? அ அந்த ஸ்கிரீன் காமிங்க கொஞ்சம். எந்த ஸ்க்ரீனுங்க? இப்போ இதுல தான் டாலரன்ஸ்ல தான் இருக்கீங்க. ஓகே, ஆமா. இதுல தான் சொல்றேன். ஓகே, ஓகே. இல்ல ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன். அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுங்க. ஆ இல்லாட்டி எக்ஸெல்ல வேணா போட்டு காட்டிருவா நானு. அது வந்து கொஞ்சம் போட்டு ஆ, காட்டுங்க. எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டா இருந்துச்சு. ஒரு நிமிஷம்.
ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம மேட்சிங் ரூல் வந்துட்டு பிஓ. ம். ஸோ இங்க மேட்சிங் ரூல் பிஓங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஆர்டர்ட் குவான்டிட்டியும், இன்வாய்ஸ் குவான்டிட்டியும் எனக்கு எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகணும். ஸோ ஓகே. இது வந்துட்டு எனக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா, சிஸ்டம் என்ன பண்ணும்னா, ஹோல்டுல போய் விழுந்துரும். ஓகே. ஓ! ஆர்டரும் இது இன்வாய்ஸும் மேட்சிங்கா இருக்கணும். ஓகே. ஆமா. நமக்கு இதுல டிஃபரெண்ட் வேஸ் ஆஃப் மேட்சிங் இருக்கு. நமக்கு ஓகே. பிஓ இருக்கு, நமக்கு ரிசிப்ட் இருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு இன்ஸ்பெக்ஷன் டாக்குமெண்ட்ன்னு இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் நமக்கு 3 வேஸ் ஆஃப் மேட்சிங் தி பர்ச்சேஸ் ஆர்டர். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பர்ச்சேஸ் ஆர்டர்ல வந்துட்டு லெட்ஸ் சே வந்துட்டு 10 குவான்டிட்டிஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நமக்கு இன்வாய்ஸ்ல வந்துட்டு 10 தான் இருக்கணும். ஓகே. ஸோ 10க்கு மேல போச்சு அப்படின்னா, இப்போ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு 11 இருக்கு அப்படின்னா, சிஸ்டம் வந்துட்டு நமக்கு ஹோல்டுல போயிரும். ம்ஹ்ம். ஹோல்டுல போயிட்டு சொல்லிடும். குவான்டிட்டி இன்வாய்ஸ்ட் அண்ட் குவான்டிட்டி ஆர்டர்ட் இஸ் டிஃபரெண்ட்ன்னு சொல்லிடும் சிஸ்டம். ஓகே. ஸோ ஓகே. இங்க வந்துட்டு நீங்க மேனுவலா வேல்யூஸ வந்துட்டு சேஞ்ச் பண்ணீங்கன்னா தான் உங்களோட இன்வாய்ஸ் வந்துட்டு ஹோல்ட்ல இருந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஓகே. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஆக்சுவலா வாங்குனது வந்துட்டு 10 பொருளு. பட் வந்துட்டு ம். இன்வாய்ஸ் பண்றது வந்துட்டு 11 பொருளுக்கு இன்வாய்ஸ் பண்றேன். ஸோ ஓகே. ஓகே. ஸோ பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அக்கவுண்டன்ட் வந்துட்டு மேபி 1 குவான்டிட்டி வந்துட்டு அவுட் ஆஃப் தி சிஸ்டம் எடுத்துட்டு போறாரு. விச் ஓகே. மீன்ஸ் 1000 வந்துட்டு லாஸ் ஃபார் தி பிசினஸ். ஓகே. டு அவாய்ட் தட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்போம். ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு ஹோல்ஸ். ஸோ பிஓக்கும் இதுக்கும் வந்துட்டு மேட்ச் ஆகல அப்படின்னா, நம்ம இத ஹோல்ல பிளேஸ் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இந்த ஹோல் ரிலீஸ் பண்றப்போ, விச் மீன்ஸ் அகைன் இன்வாய்ஸ் வந்துட்டு 10க்கு அவர் சேஞ்ச் பண்றப்போ, நமக்கு வந்துட்டு ஹோல் ரிலீஸ் ஆயிடும். இன்வாய்ஸ் வந்துட்டு வேலிடேட் ஆயிடும். ஸோ இது வந்துட்டு ஓகே. நமக்கு நார்மல் சினாரியோ. ஓகே. ஸோ இதே இதுல ஆஸ் அ கம்பெனி பாலிசி நம்ம டாலரன்ஸ் வந்துட்டு 1 குவான்டிட்டிக்கு வச்சிருப்போம். ஸோ எதுக்காக வந்துட்டு இந்த டாலரன்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா, லெட்ஸ் சே நம்ம ஆர்டர் பண்ணது வந்துட்டு 10 குவான்டிட்டிஸ். இப்போ நமக்கு ஆன் அன் அர்ஜென்ட் டிமாண்ட் வந்துட்டு நமக்கு இன்னொரு குவான்டிட்டி தேவைப்படுது. 1 ஆர் 2 குவான்டிட்டிஸ். ஓகே. ஸோ இந்த கேஸ்ல இப்போ நம்ம டாலரன்ஸோட குவான்டிட்டி வந்துட்டு லெட்ஸ் சே 1 குவான்டிட்டின்னு குடுத்துருக்கோம். அப்போ நம்ம 11 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது நான் 10 சொல்லியிருக்கேன். எனக்கு நான் ரிசீவ் பண்றப்போ எனக்கு 11 குடுத்துருங்க. நான் அதுக்கு தகுந்த மாரி நான் இன்வாய்ஸ் போட்டு பேமெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே. ஓகேங்களா? ஸோ இந்த இந்த கேஸ்ல வந்துட்டு டாலரன்ஸ் நம்ம ஆல்ரெடி 1ன்னு செட் பண்ணிட்டனால, இன்வாய்ஸ் வந்துட்டு நம்ம 11 குடுத்தோம் அப்படின்னா, சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா டாலரன்ஸ் இருக்கறனால. ஓகே. இது புரியுதுங்களா? டாலரன்ஸ் வந்துட்டு எந்த கேஸ்ல வரும், ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த கேஸ்ல வருதுன்னு புரியுது. ஆ. இப்போ எனக்கு வந்து என்ன புரியலன்றத நான் சொல்லிடுறேன். என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து ஒரு 20 குடுக்குறாங்கன்னு நெனைக்கிறேன் ப்ரோ. ம். 20 குடுக்குறாங்க. இதோட யூனிட் பிரைஸ் சொல்லிடுறாங்க. இதுதான் வந்து பிக்ஸட் பிரைஸ்ன்ற மாரி சொல்லிட்டாங்க இதெல்லாம். யூனிட் பிரைஸ் சொல்லிடுறாங்க. ஆனா, இப்போ இந்த 20யும் இந்த 1000யும் நம்ம எங்க ஃபிக்ஸ் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடியே இப்ப இவங்களோட ஆர்டர் ஒரு கம்பெனிஸ்க்கும் டிஃபரெண்டான இது இருக்கும்ல. இப்ப ஆமா. என் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ம். ஒவ்வொரு சப்ளையர்ஸ்க்கும் ஒவ்வொரு பிஓ இருக்கும். ம். புது பிஓ வரும். புது இது வரும். ம். இப்போ இந்த பிஓவ நம்ம எங்க வைப்போம்? இப்போ ம். இந்த புரியுதா? இந்த பிஓ 10 தான் வரும் 10 தான் வரும்னா, அந்த பிஓவ ம். நம்ம எங்க வைப்போம்? ஒவ்வொரு குவான்டிட்டிக்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் பிஓ இருக்கும். ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசெட்டுக்குன்னா, அது ம். ஒரு பிஓ குடுத்திருப்பாங்க. இந்த ம். ஆர்டர் தான் வரும். ம். ஸோ, எனக்கு எக்ஸாக்ட்டா எங்க புரியலன்னா, ம். இந்த இடம் தான். அதாவது நம்போ டாலரன்ஸ்ல எது ஹோல்டுல வரும்? அதாவது ம். 11 எக்ஸ்ட்ரா 1 வந்துச்சுன்னா ஹோல்ட் ஆயிடும்ன்றீங்க. ம். ஆமா. ஆனா, அந்த ஃபர்ஸ்ட் 10 போடுறோம்ல, ஆமா. அது எப்படி வந்து இவங்க குடுக்குற ரேட்ட நம்ம எப்படி நம்ப புடிச்சு அதுல போடுவோம்? நம்பளா அதை மேனுவலா போடுவோமா? இல்ல ம். வேற ஏதாவது டீம் அத அப்டேட் பண்ணுமா? இல்ல, இல்ல. அதாவது இது எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த யூனிட் பிரைஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்வென்டரில வந்துட்டு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இன்வென்டரில ஓகே, ஐட்டம் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணும்போது, அதிலேயே நம்ம யூனிட் பிரைஸ் குடுத்துருவோம். ஸோ இதுல ஓகே. யூனிட் பிரைஸ் குடுத்ததுக்கப்புறம், நம்ம ம்ஹ்ம். வந்துட்டு பேஸ்ட் ஆன் தி காஸ்டிங். ஸோ காஸ்டிங் வந்துட்டு அகைன் நமக்கு இன்வென்டரில இருக்கு.
ஸோ அதை ஓகே. பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு யூனிட் ப்ரைஸ் வந்துட்டு இதில் பாப்புலேட் பண்ணலாம் இதில் பர்ச்சேஸ் ஆர்டரில். ஸோ ஓகே. இல்லாட்டி நீங்கள் மேனுவலாக அதில் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் யூனிட் ப்ரைஸு. இப்போ லெட்ஸே ஓகே. ஒரிஜினல் ப்ரைஸ் வந்துட்டு 1000 அப்படின்னா, இப்போ நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுறப்போ வெண்டர் வந்துட்டு சொல்கிறாரு, இல்லை 1000 வந்துட்டு ஓல்ட் ரேட்டு, இது வந்துட்டு நமக்கு 1100ன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே. இந்த ரேட் வந்துட்டு நீங்கள் ஐட்டமில் வந்துட்டு அப்டேட் பண்ணணும். அப்படி இல்லை ஓகே. அப்படின்னா நமக்கு இதில் பண்ணிக்கலாம். இதில் பர்ச்சேஸ் ஆர்டரில் நீங்கள் 1100ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே. இது உங்களுக்கு எதில் போய் விழும் அப்படின்னா, உங்களுக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டு. ஓகே. நம்ம இந்த இது பர்ச்சேஸ் கிரியேட் அது என்ன சொன்னீங்க? பர்ச்சேஸ்? பர்ச்சேஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ். ஓகே. ஸோ நம்ம அந்த இன்வென்ட்ரி டம்மி இன்வென்ட்ரி யார் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? டம்மி இது கிரியேட் பண்ணுமா? ஆமா. ஆமா, ஆமா. ஆ, ஆமாமா. அந்த டம்மி இன்வென்ட்ரி யார் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 2 அக்கவுண்ட் இருந்தது. பர்ச்சேஸ் பிரைஸ் வேரியன்ஸ் ஒண்ணு, இன்வாய்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ் ஒண்ணு. ஓகே. ஸோ அதான் பர்ச்சேஸ் பிரைஸ் வேரியன்ஸ்னா என்னன்னா, இப்போ என்னோட இன்வென்ட்ரி பிரைஸ். ஸோ இன்வென்ட்ரி பிரைஸ் வந்துட்டு நமக்கு 1000. ஓகே. அதே இது நமக்கு பிஓ பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 1100. ஸோ சிஸ்டம் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, இந்த 100 ரூபீஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பிரைஸ் வேரியன்ஸா எடுத்துக்கும். ஓகே. வேரியன்ஸ் ஓகே. ஓகேங்களா? ஓகே. டவுட் ஏதாச்சும் இருக்குங்களா? இந்த வேரியன்ஸ் வந்து நம்ம அதுல கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது ஆமா. வந்து பியூர் பிரைஸ் 100 வந்து இந்த 100 வந்து தனியாவே நம்ம கிட்ட காட்டும்ல. இது ஆமா, ஆமா. இவ்வளவு வேரியன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கால்குலேட் பேலன்ஸ் சம்திங் ஏதோ ஒன்னு கொடுத்தோம்னா இந்த ஆமா. வேரியன்ஸ் வரும்ல. ஓகே. ஆமா, ஓகே. ஆமா. ஓகே ப்ரோ. அதுலயே வந்துரும் நமக்கு. ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுலயே வந்துட்டு நமக்கு இன்வாய்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ ஓகே. இன்வாய்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு இதுல பிரைசிங் நம்ம குடுக்குற மாதிரி பர்ச்சேஸ் ஆர்டர்ல பிரைசிங் குடுக்குற மாதிரி நம்ம இன்வாய்ஸ்ல வந்துட்டு பிஓவை மேட்ச் பண்ணும்போதும் பிரைஸ் சேஞ்ச் பண்றதுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ லெட்ஸ் சே பிஓ பிரைஸ் வந்துட்டு நமக்கு லெட்ஸ் சே 1100. பட் இன்வாய்ஸ்ல நமக்கு கொடுக்கும்போது என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 1500ன்னு கொடுக்குறோம். ஸோ இதுல இன்வாய்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 400. ஓகே. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வேரியன்ஸ் இருக்கு பாருங்க பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஸோ இது வந்துட்டு ஐட்டமோட யூனிட் ப்ரைஸ் கூட பர்ச்சேஸ் ஆர்டரோட ப்ரைஸை வந்துட்டு வேலிடேட் பண்ணிட்டு சொல்லும். இதுதான் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதே இது இதுல பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்டரோட ப்ரைஸையும் இன்வாய்ஸோட ப்ரைஸையும் வேலிடேட் பண்ணி இதுதான் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லும். ஓகேங்களா? ஓகே. இல்ல புரியுதுங்களா? டவுட் இருக்கா? இது வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து 1100, இன்வாய்ஸ் 1500. இனி ஃபுல் ஃபார்ம் என்ன ப்ரோ? ஐபிவினா இன்வாய்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ். இன்வாய்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ். ஓகே. 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 ஆனா இப்படி இருந்தா நம்மளுக்கு எடுக்காதுல்ல. இப்போ பிஓ ரேட் வந்து 1100 தான். இன்வாய்ஸ் அதிகமா கொடுத்துறாங்க. இன்வாய்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ். அப்படி கொடுத்து இது பே பண்ற ஓகே. ஓகே. இது வந்துட்டு நமக்கு ஹோல்ல தான் போகும். என்ன டிஃபரன்ஸ்? அதான் 400 ஹோல்ல போகும். கரெக்ட்டா? ஆமா, கரெக்ட். ஓகே ப்ரோ. ஓகே. டன் ப்ரோ. ஓகே. சோ இதுதான் நமக்கு இது ஒரு நிமிஷம்.
ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. இதுதான் வந்துட்டு நமக்கு டாலரன்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதுலயே வந்துட்டு நமக்கு மல்டிபிள் இது இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, ஆர்டர்டோட பெர்சன்டேஜ் நம்ம குடுக்கலாம். இல்ல அப்படின்னா மேக்ஸிமம் ஆர்டர்டு. அப்படி இல்ல அப்படின்னா, இப்போ நம்ம அதே இதுல பார்த்தோம் பார்த்தீங்களா? இப்போ பிஓ பேஸ்ட் இன்வாய்ஸ் மேட்ச் ஒண்ணு இருக்கு. ரிசிப்ட் பேஸ்ட் மேட்ச் இன்வாய்ஸ் இருக்கு. இன்ஸ்பெக்ஷன் டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ இதுல ரிசிப்ட் குடுக்குறோம் அப்படின்னா, லெட்ஸ் சே இதே இதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ நம்ம பிஓ பிரைஸ் கூட மேட்ச் பண்ணி இதுலேருந்து அது வேரி ஆச்சுன்னா எப்படி சிஸ்டம் ஒர்க் ஆகும்னு பார்த்தோம். அதே மாதிரி ரிசீவ்டு, அதே மாதிரி பிரைஸ் வேரியன்ஸு. ஸோ இதுதான். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நமக்கு டாலரன்ஸோட இது லிமிட்ஸ் அண்ட் திஸ் திங்ஸ். ஓகே. ஓகேங்களா? ஸோ இது டாலரன்ஸ் வந்துட்டு நமக்கு ஆப்ஷனல் செட்டப் தான். குடுக்குறதுனா குடுத்துக்கலாம் நம்ம. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹோல்ஸ் அண்ட் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஹோல்ஸ் அண்ட் ரிலீஸ். ஆமா. ஹோல்ஸ் அண்ட் ரிலீஸ் அப்படின்னா, இப்போ நமக்கு அந்த இன்வாய்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது வந்துட்டு நமக்கு ஒரு ஹோல்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா, பிஓ வந்துட்டு இல்ல. ஓகே. ஒரு ரெக்யர்மென்ட் இருக்கு. என்னன்னா, பிஓ வந்துட்டு இல்ல அப்படின்னா, இன்வாய்ஸ் கிரியேஷன் வந்துட்டு அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்வாலிட் பிஓ வந்துட்டு குடுத்துருவோம். இது நேம்ல. டிஸ்கிரிப்ஷன் குடுத்துட்டு, நம்மளோட டைப் வந்துட்டு இன்வாய்ஸ் ஹோல்டு. ஓகேங்களா? இது குடுத்துட்டு, நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். மேனுவல் ரிலீஸ் அலவுடான்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ மேனுவல் ரிலீஸ் போச்சு அப்படின்னா, நம்ம மேனுவலாவே ரிலீஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி அக்கவுண்டிங் வந்துட்டு அலவுடான்னு சொல்லிட்டு கேட்கும். இதுல டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா, அக்கவுண்டிங்கும் அவங்களால பண்ண முடியாது. அது ஹோல்ட்ல அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஓ, அத வேலிடேட் பண்ணிட்ட பிறகு அக்கவுண்டிங் பண்ண முடியாது அவங்களால. ஆமா, கரெக்ட். ஓகே. ஓகே. ஸோ அதுதான் இந்த 2 கான்ஃபிகரேஷனு. ஸோ டிஃப்ரெண்ட் கேசஸ்ல வந்துட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த ஹோல்டுலயே வந்துட்டு நமக்கு ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து அப்ரூவல் ஒர்க் ஃப்ளோ மாதிரி போகும். ஸோ எப்படி அது வந்துட்டு நமக்கு கஸ்டம் டெவலப்மெண்ட்டு. பட் நான் எப்படி நடக்குங்கிறத சொல்றேன். இப்போ இந்த ஹோல்டு இருக்கு அப்படின்னா, இந்த ஹோல்டு வந்துட்டு நமக்கு ஒரு ஹோல்டு விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு அப்ரூவல் வந்துட்டு இனிஷியேட் ஆகும். எப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் யூசர் 1ல இருந்து யூசர் 2 ஆர் மேனேஜருக்கு வந்துட்டு போகும். ஸோ அந்த மேனேஜர் வந்துட்டு இத ரிவ்யூ பண்ணிட்டு, அவர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவார் மேனுவலா. ஓகே. ஸோ அதுக்கு வந்துட்டு இனிஷியேட் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, நோட்டிஃபை எவ்ரி டே ஆர் ரிமைண்ட் இத குடுத்துட்டீங்க அப்படின்னா, அதே மாதிரி ஹோல்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்துட்டு ஒரு நோட் மாதிரி குடுத்துட்டீங்க அப்படின்னா, இது மேனேஜருக்கு போயிடும். மேனேஜர் பார்த்துட்டு அவர் எய்தர் ஹோல்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாரு. இல்லாட்டி ரிலீஸ் அதுல பண்ணலாமா? நமக்கு ஆட்டோமேட்டிக் அப்டேஷன் அக்கவுண்டிங் மொத்தமா சேர்த்து பண்றதுக்கான இதெல்லாம் வந்து இவங்க பண்ணலாம். ஆமா. மேனேஜர் முடிச்சிட்ட பிறகு, அதாவது ஹோல்டு இத்தனை டேல ஹோல்டு. அதுக்கப்புறம் ரிமைண்ட் ஆஃப்டர்னா அது என்னது? ரிமைண்ட் ஆஃப்டர்னா இத்தனை நாளுக்கு இப்போ அதுவே ரிமைண்ட் பண்ணுமா? எப்படி ஆமா, ரிமைண்ட் பண்ணும். ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். ஓகே. அப்போ அது ரிமூவ் பண்ணி விட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அக்கவுண்டிங் நம்ம பண்ணிடலாம். ஆமா. அதான் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு மேனேஜர் வந்துட்டு ஹோல்ட் ரிலீஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா மேனேஜர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவரு இதுல ஸ்பெசிஃபை பண்ணலாம். இல்லாட்டி ஏதாச்சும் டீடைல்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த டீடைல்ஸ் நம்ம குடுத்ததுக்கப்புறம் மேனேஜர் வந்துட்டு ஹோல்ட் ரிலீஸ் பண்ணிருவாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேலிடேட் பண்ணி அக்கவுண்ட் பண்ணிக்கலாம் இன்வாய்ஸ. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் நம்ம தனியா பார்த்துடலாம். ஓகே. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா, நமக்கு பேமெண்ட்டோட கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். பேமெண்ட் கூட என்னைக்கு ரிலீஸ் பண்ணனும் அந்த மாதிரி மேனேஜர் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது வச்சிருக்கலாமா? எப்படிங்க? பேமெண்ட் கான்ஃபிகரேஷன் சொல்றீங்களே, அது எதுக்கு? அது
கேட்டேன். பேமெண்ட் கான்ஃபிகரேஷன் எதுக்கு அப்படின்னா, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆமா, ஆமா. செக் குடுப்போம். நம்ம ஆர்டிஜிஎஸ் யூஸ் கரெக்ட். பண்ணுவோம். ஆ, நெஃப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம தனியா இது யூஸ் பண்ணுவோம். அ ஓகே. எப்படின்னா பேமெண்ட் மெத்தட் கிரியேட் பண்ணுவோம். ஓகே. பேமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம். ஸோ இது ம். எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் ப்ரொஃபைல்ல வந்துட்டு இப்போ நான் இந்த பர்ட்டிகுலர் பேமெண்ட் மெத்தட் சூஸ் பண்றேன் அப்படின்னா, ம். சிஸ்டம் எந்த மாதிரி வந்துட்டு ப்ராசஸ் பண்ணும் இந்த பேமெண்ட்ஸ. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம இதுல டிஃபைன் பண்ணுவோம். பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல்ல. ம். ம். ஓகேங்களா? ஸோ டு ஸ்டார்ட் வித் நமக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது இருக்கும். எக்ஸ்எம்எல் பப்ளிஷர் ஃபார்மேட் டெம்ப்ளேட்ன்னு சொல்லிட்டு. ம். ஸோ இதுல என்னன்னா, நமக்கு டிஃபரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, ம். நெஃப்ட்டுக்கும், ஆர்டிஜிஎஸ்க்கும் ஒரே டெம்ப்ளேட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே. பார்த்தா, இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒண்ணொண்ணுக்கும் நமக்கு ஒவ்வொரு டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஆர்டிஜிஎஸ் பண்றதுக்கு டிஃபரெண்ட் டெம்ப்ளேட்ஸ், நெஃப்ட் பண்றதுக்கு டிஃபரெண்ட். ஆமா. அந்த ஓகே. பேமெண்ட் ஃபார்மேட்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான். ஆமா, ஆமா, ஆமா. இந்த பேமெண்ட் அப்லோட் ஃபார்மேட்டா இல்ல பேமெண்ட் பண்றது வேற ஏதாவது? இல்ல பேமெண்ட் அப்லோட் அதாவது பேங்க்குக்கு குடுப்போம் இல்லையா? அந்த ஃபார்மேட். அதான் புரியுது ப்ரோ. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட அ இது பேமெண்ட் ஃபார்மேட் நேமு. ம்ஹ்ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட எக்ஸ்எம்எல் பப்ளிஷர் டெம்ப்ளேட். ஸோ இந்த டெம்ப்ளேட்ல வந்துட்டு இப்போ டெக்னிக்கல் இதுல குடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஸ்பெசிஃபைட் ஃபார்மேட்ல கோடிங்லாம் பண்ணி எக்ஸ்எம்எல் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு, நமக்கு அது ஒரு டெம்ப்ளேட்டா குடுத்துருவாங்க. ஸோ அந்த ஓகே. டெம்ப்ளேட்ட வந்துட்டு நம்ம டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுல வந்துட்டு அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இந்த கேஸ்ல ஓகே. பார்த்தீங்கன்னா, நம்மளோடது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட்டு. ஸோ அதே ஓகே. மாதிரி நமக்கு வேற டெம்ப்ளேட் இருக்குன்னா, அத வந்துட்டு இதுல அட்டாச் பண்ணிடலாம். எக்ஸ்எம்எல் பப்ளிஷர் டெம்ப்ளேட்ல. ஓகே. அதுக்கப்புறம் இதுல பார்த்தீங்கன்னா, டேட்டா எக்ஸ்ட்ராக்ட்னா வந்துட்டு இந்த மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இதுல என்ன ஓகே. குடுத்துடுறோம்னா, ஆரக்கிள் பேமெண்ட் ஃபண்ட் டிஸ்பர்ஸ்மென்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துடுறோம் நம்ம. ஸோ அது ஓகே. போக பார்த்தீங்கன்னா, நமக்கு கிரெடிட் கார்டு, அதர் ப்ராசஸ்லாம் இருக்கும். ஆமா, இது ஆமா. வந்துட்டு நமக்கு நார்மல் இன்ஸ்ட்ரக்ஷனு. ஸோ இது போக ஓகே. வந்துட்டு நமக்கு பிபிஆர் கூட இருக்கு. எது? பிபிஆர்னா பி இப்ப நமக்கு பேட்ச் பேமெண்ட். ஸோ நமக்கு பேமெண்ட்ல 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு மேனுவல் பேமெண்ட். இன்னொன்னு ஓகே. பார்த்தீங்கன்னா பேட்ச் பேமெண்ட். ஸோ மேனுவல் ஓகே. பேமெண்ட்ல குடுத்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு இன்வாய்ஸ வந்துட்டு செலக்ட் பண்ணி அ இது பண்றோம். ஆமா. அதாவது ஒரு வெண்டார் வந்துட்டு ஒண்ணு தான் இருக்குன்னு வைங்களேன். இப்ப நான் ஓகே. ஒரு வெண்டாருக்கு மல்டிபிள் இன்வாய்ஸ் இருக்கு அப்படின்னா, அத நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல மேனுவல் ஓகே. பேமெண்ட்ல. அதே ஓகே. இது எனக்கு மல்டிபிள் வெண்டார் இருக்கு அப்படின்னா, நான் அது பண்ண முடியாது. லெட்ஸ் சே 10 வெண்டார்ஸ் இருக்கு அப்படின்னா, நான் ஓகே. ஒண்ணொண்ணும் தனித்தனி பேமெண்ட்ஸா தான் பண்ணணும். ஓகே. இந்த கேஸ்க்கு நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, நமக்கு பேமெண்ட் பேட்ச்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஓகே. ஆரக்கிள் டெர்ம்ஸ்ல வந்துட்டு பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. பிபிஆர். ஸோ ஓகே. இது என்ன பண்ணும்னா, மல்டிபிள் வெண்டார் கூட செலக்ட் பண்ணிக்கும் இது. ஓகேங்களா? ஓகே. ஸோ பேஸ்ட் ஆன் தி செலக்ஷன் கிரைட்டீரியா வந்துட்டு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட்லாம் ப்ராசஸ் பண்ணும். ஸோ ஓகே. அதுதான் வந்துட்டு நமக்கு பிபிஆர். ஸோ அந்த மாதிரி நமக்கு டிஃபரெண்ட் வேஸ் ஆஃப் இது இருக்கு. பேமெண்ட் ஓகே. ப்ராசஸ் ப்ரொஃபைலா, பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனு. ஸோ இந்த மாதிரி நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. இதுல வந்துட்டு நான் பேமெண்ட் ஃபண்ட் டிஸ்பர்ஸ்மென்ட்டே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இது ஒண்ணு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஃபார்மேட் வந்துட்டு அட்டாச் பண்ணிட்டோம். ஃபார்மேட் ம்ஹ்ம். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இது இருக்கும். பேமெண்ட் மெத்தட். ஓகே. ஸோ பேமெண்ட் மெத்தட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த பேமெண்ட் மெத்தட் வந்துட்டு டிஃபைன் பண்ணிடுவோம். ம். டிஃபைன் பண்ணிட்டு, இத வந்துட்டு எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம்ன்னு சொல்லிட்டு இதுல சொல்லிடுவோம். ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, இதுல பேயபிள்ஸ்க்கு எனேபிள் பண்ணிட்டோம். ஓகே. ரிசீவபிள்ஸ்க்கு, அதே மாரி ம். கேஷுக்கும் எனேபிள் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ விச் மீன்ஸ் இந்த சிஸ்டம்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதுல பார்த்தீங்கன்னா,
நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டி லீகல் என்டிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்பரேட்டிங் யூனிட் இருக்கும். அதுக்கப்புறம் பேயபிள் ரிசீவபிள் டிரான்சாக்ஷன் டைப்ஸ் இருக்கும். ஸோ இந்த லெவல்ல நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னா கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். லெட்ஸ் சே எனக்கு பர்ட்டிகுலர் ஆப்பரேட்டிங் யூனிட்டுக்கு தான் வேணும் அப்படின்னா அதை கூட நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் பேமெண்ட் மெத்தடு. பேமெண்ட் மெத்தட். ஓகே. ஸோ பேமெண்ட் மெத்தடுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும். பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல். ஆமா, பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்துட்டு பேர் வந்துட்டு பில்ஸ் பேபிள் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராசஸிங் டைப் இருக்கும். ஓகே. என்ன மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பிரிண்டடா எலக்ட்ரானிக்கான்னு சொல்லிட்டு நம்ம இதில் டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோடது வந்துட்டு எலக்ட்ரானிக் பேமெண்ட், லெட்ஸ் நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் இதெல்லாம் எலக்ட்ரானிக். ஸோ நம்ம என்ன பண்ணிப்போம்னா எலக்ட்ரானிக்னு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்றது வந்துட்டு எலக்ட்ரானிக் ப்ராசஸிங் சேனல் வந்துட்டு இதுல நம்ம டிஃபைன் பண்ணோம். ஸோ இது வந்துட்டு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்துட்டு நார்மல் ஆரக்கிளோட பேமெண்ட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இ-காமர்ஸ் கேட்வேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது எப்படி போகும் அப்படின்னா நமக்கு ஒரு நடுவில் இன்னொரு அப்ளிகேஷன் கூட சிஸ்டம் கம்யூனிகேட் பண்ணும். ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு கேட்வே. ஸோ நார்மலாக வந்துட்டு நமக்கு இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். ஆரக்கிள் பேமெண்ட் டைரக்டாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறதா இல்லை கேட்வே மூலமாக கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுமான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் பாயிண்ட் இருக்கும். ஸோ எப்படின்னா நமக்கு இதில் மல்டிபிள் ப்ராசஸ் வந்துட்டு இருக்கும். எப்படி அப்படின்னா நமக்கு பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சா இல்லை பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்மேட்டிங்கில் இருக்கா, அசம்பிளிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு பேமெண்ட் ஃபைல் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த பேமெண்ட் ஃபைல் ஜென்ரேட் ஆகுறது எந்த பாயிண்ட்ல ஜென்ரேட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட். ஓகே. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா when the payment instruction is formatted, அதாவது ஃபார்மேட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் பேமெண்ட் கம்ப்ளீஷன் பாயிண்ட் வந்துட்டு எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார்மேட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த இது டெம்ப்ளேட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேமெண்ட் ஃபைல் அது வந்துட்டு ஜென்ரேட் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த யூசேஜ் ரூல்ஸ் இருக்கும். இந்த பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல மேபி நமக்கு பர்டிகுலர் பேமெண்ட் மெத்தடுக்கு மட்டும் தான் இதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இதில் ஸ்பெசிஃபை கொடுத்துடலாம். ஸ்பெசிஃபை கொடுத்துட்டு மேபி ஒரு 2 or 3 பேமெண்ட் மெத்தட் மட்டும் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை வந்துட்டு இதில் லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே. அப்படி இல்லை எனக்கு இது ஓப்பன் பேமெண்ட் 2 or 3 பண்ணோம்னா ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆல் கொடுத்துக்கலாம். ஆமா, கரெக்ட். ஓகே. இப்போ நம்ம ஒரு இந்த இவங்களுக்கு ஒண்டி பேமெண்ட்ஸ் போனா போதும், இவங்களுக்கு ஹோல்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி இருந்தா ஸ்பெசிஃபை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது வரும், அதுக்கு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஆமா, கரெக்ட். ஓகே. ஸோ சிமிலர்லி நமக்கு பேங்க் அக்கௌண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனு, அப்புறம் இந்த லீகல் என்டிட்டி, ஸோ இதுலெல்லாம் கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் சே நமக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கு. எப்படின்னா நமக்கு இந்த பிபிஆர் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி ரன் பண்ணும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி கண்ட்ரி. அதாவது நமக்கு லெட்ஸ் சே யூஎஸ்ல ஒரு ஆஃபீஸ் இருக்கு, இந்தியாவில் ஒரு ஆஃபீஸ் இருக்கு. ஸோ இந்தியாவிலேருந்து இது ரன் பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸோட பேமெண்ட்டை பிக் பண்ணோம் அப்படின்னா எப்படி பிக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல்லே பார்த்தீங்கன்னா நம்ம கரன்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்துட்டு யூஎஸ்க்கு ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா யூஎஸோட கரன்சிஸ் வந்துட்டு பிக் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு யூசேஜ் ரூல்ஸ், எப்படி இந்த பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைலை நம்ம யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த பேமெண்ட் ஃபைல் வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோங்கிறது. ஸோ பேமெண்ட் டிரான்ஸ்மிஷன்னா என்ன அப்படின்னா இப்போ நமக்கு பேமெண்ட் வந்துட்டு நம்ம இதுல கிரியேட் பண்ணிட்டோம், இதுல சிஸ்டம்ல கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ கிரியேட் பண்ண பேமெண்ட் வந்துட்டு நமக்கு பேங்க் சர்வருக்கு எப்படி போக போகுது. ஸோ இதுல பேங்க் சர்வர் வந்துட்டு ரீச் பண்றதுக்கு 2 வேஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு மேனுவல்.
ஸோ மேனுவல்னா என்ன அப்படின்னா பேமெண்ட் இவங்க கிரியேட் பண்ணிட்டு லெட்ஸே ஹெச்டிஎஃப்சியில் வந்துட்டு அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணோம்னா நமக்கு எப்படி நெட் பேங்கிங் இருக்கோ அதே மாதிரி கார்பரேட் நெட் பேங்கிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆமா ஆமா ஸோ அதுல என்னன்னா நமக்கு பேமெண்ட் ஃபைல் வந்துட்டு நம்ம அதுல அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணலாம். ஆமா ஆமா. இது வந்துட்டு பேங்க் பிக் பண்ணி அதுல இருந்து ப்ராசஸ் பண்ணும். இது வந்துட்டு நார்மல் வே மேனுவல். ஓகேங்களா? ஓகே ஸோ இதுலயே வந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டட் வேன்ற ஒண்ணு இருக்கு. ஸோ அது என்னன்னா ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் கம்யூனிகேஷன். ஓகே ஸோ ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் கம்யூனிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா நமக்கு பேங்க் ஒயிட் லிஸ்டிங் பண்ணும். ஸோ பேங்க் ஒயிட் லிஸ்டிங்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட ஐபி சர்வர் இருக்கு இல்லையா, இதை ஆமா வந்துட்டு பேங்க் வந்துட்டு அவங்களோட சர்வர்ல ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பேங்க் ஒயிட் லிஸ்டிங் சொல்லுவோம். ஸோ இது ஓகே நமக்கு எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு எஸ்எஃப்டிபி வந்துட்டு ஓபன் பண்ணிடுவோம். ஸோ இது வந்துட்டு நமக்கு பேங்கோட எஸ்எஃப்டிபி கூட கம்யூனிகேட் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபைல் வந்துட்டு இந்த ஃபோல்டர்ல பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் பேங்க் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா எடுத்து ப்ராசஸ் பண்ணிடும். ஓகே ஸோ நமக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வரும்போது இந்த இந்த டீடைல்ஸ்லாம் வந்துட்டு ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னு வந்துடும். ஸோ எப்படி வந்துட்டு நமக்கு வரும் அப்படின்னா யூடிஆர் நம்பர்னு சொல்லிட்டு வரும் நமக்கு. யூடிஆர் நம்பர் நம்மளுக்கு ஒரு ஹிட் ஆகும். ஆமா. இந்த யூடிஆர் நம்பர் வந்துட்டு நமக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வரும். ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நம்ம மேட்ச் பண்ணும்போது இந்த யூடிஆர் நம்பர் ப்ரோ அதுக்கப்புறம் எந்த நம்மளோட ஸ்கிரீன்ல இருக்கீங்க ஒரு நிமிஷம்? புரியல சொல்லுங்க. இந்த ஸ்கிரீன்ல தான் இருக்கீங்க. ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஓகே ஆமா, எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்றேன். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ நமக்கு யூடிஆர் நம்பர் வரும். ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த யூடிஆர் நம்பர் வந்துடும். ஸோ ஸ்டேட்மெண்ட்ல நம்ம அப்லோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட ஏபி இன்வாய்ஸையும் இந்த யூடிஆர் நம்பரையும் நம்ம மேட்ச் பண்ணும். மேட்ச் பண்ணும்போது நமக்கு ரிகன்சில் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுலயே நமக்கு ஆட்டோமேட்டட் ரூட்லயே நமக்கு 2 வேஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு எஸ்எஃப்டிபி. எஸ்எஃப்டிபி தான் நம்ம இப்ப பார்த்தது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏபிஐ கால். ஸோ இந்த எஸ்எஃப்டிபி பாத்தீங்கன்னா நமக்கு ரியல் டைம் கிடையாது. ஸோ ஈவன் தோ இது பாத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டட் ரூட்னாலும் பேங்க் பிக் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாதான் நமக்கு வந்துட்டு இந்த ரீகன்சிலேஷன் வந்துட்டு நடக்கும். ஆயிட்டுங்களா? ஸோ அனதர் வே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது இருக்கு ஏபிஐ கால், ரெஸ்ட் ஏபிஐ. ஓகே அதாவது நமக்கு ஆரக்கல்லே வந்துட்டு சோவா கேட்வேன்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்க ஆரக்கல்ல வந்துட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் அதாவது 12.2.6க்கு மேல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு சோவாங்கிறது வந்துட்டு ஒரு மிடில்வேர் ப்ராடக்ட். இது வந்துட்டு பார்ட் ஆஃப் இதுலயே வந்துடும் நமக்கு. ஓகே சரிங்களா? ஸோ இதுல என்ன ஆகும் அப்படின்னா இந்த சோவா கேட்வேல வந்துட்டு ஒரு மிடில் லேயர் மாதிரி இது கிரியேட் பண்ணிடும். பிகாஸ் நம்ம இந்த பேங்க் சர்வர் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம்னா பேஸ்ட் ஆன் தி டிபி லிங்க்ஸ். ஸோ இந்த டிபி லிங்க்ஸை வச்சு தான் வந்துட்டு இதை கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ டு அவாய்ட் திஸ் எக்ஸ்போஜர் நம்ம என்ன பண்ணுவோம்னா சோவா கேட்வே மூலமா இந்த ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த ரெஸ்ட் ஏபிஐ என்ன பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டா பேங்க்ல இருந்து கால் பண்ணி இமீடியட்டா வந்துட்டு நமக்கு ரிசல்ட் சொல்லிடும். ஸோ ஒரு செகண்ட்லயே வந்துட்டு நமக்கு இதோட இது முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு ரீகன்சிலேஷனுக்காக நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வெயிட் பண்ணி நீங்க எடுக்கணுங்கிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இதில் பேங்க்ல இருந்து ஆக்சுவலா இது இந்த பேமெண்ட் அப்ரோச் ப்ராசஸ் வந்து இது ஆக்சுவலா நான் கம்பெனில பண்றது எப்படின்னா இப்போ பல்க் பேமெண்ட்ஸ் வரும். அது எல்லாமே ப்ராசஸ் பண்ணிட்டு சிங்கிள் எக்ஸல்ல போட்டுட்டு அவங்க இது அதாவது இப்போ அவங்க சைட்ல அதாவது ஆர்பிஐலோ ஹெச்டிஎஃப்சிலோ அவங்க சைட்ல உள்ள போயிட்டு இந்த பேமெண்ட் ப்ராசஸிங்ல ஒரு காலம் இருக்கும், அதுல அப்டேட் பண்ணிடுவோம். அப்டேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவோம். சோ இது வந்து அதை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கான இது திங். ஆமா. இப்போ நீங்க ப்ராசஸ் பண்றது வந்துட்டு மேனுவல். சோ மேனுவல் தவிர்த்து இப்போ நமக்கு ஆட்டோமேட்டட் ரூட் கூட இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா தான் இப்போ பேங்க் கிரியேஷன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அக்கவுண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, சப்ளையர் நேம், சைட் எல்லாமே வந்துரும். நம்ம அதுக்கேத்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி அதுதானே? இல்ல அப்படி சொல்ல. அதாவது பேமெண்ட் நீங்க ப்ராசஸ் பண்றது நீங்க பண்றது வந்துட்டு மேனுவல் இந்த சென்ஸ் வந்துட்டு ஃபைல ஜெனரேட் பண்ணி ஃபைல வந்துட்டு நீங்க தான் அப்லோட் பண்றீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா. ஸோ இந்த கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்துட்டு கோட் எழுதுவோம். ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதிட்டு நம்ம ஒரு கன்கரண்ட் ப்ரோக்ராம் டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ இந்த கன்கரண்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேபிள்ல நமக்கு டீடைல்ஸ் பார்க்கணும். அதாவது பேமெண்ட் ஃபைல் ஜெனரேட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு சிஸ்டம் செக் பண்ணணும். எவ்ரி 1 hour இல்லாட்டி half an hour பேஸ்ட் ஆன் தி பிசினஸ்
இது ரெக்யர்மென்ட். வந்துட்டு நீங்க ஆமா ரெக்குயர்மெண்ட் வந்துட்டு நீங்க பார்த்துட்டு இந்த டைமிங்ஸ் வந்துட்டு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிஸ்டம் செக் பண்ணும் எவ்ரி 1 hour. செக் ஓகே. பண்ணிட்டு இதுல பேமெண்ட் ஃபைல் இருக்கு அப்படின்னா சிஸ்டம் இந்த பேமெண்ட் ஃபைலை எடுத்துட்டு போய் அந்த எஸ்எஃப்டிபி ஃபோல்டர்ல பேங்கோட எஸ்எஃப்டிபி ஃபோல்டர்ல போட்டுரும். ஸோ ஓகே. பேங்க் சைடில் அதே மாதிரி ஆட்டோமேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அதே மாதிரி இந்த ஃபைலை பிக் பண்ணி அவங்க வந்துட்டு ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஓகே. அதுலயே வந்துட்டு நமக்கு வேலிடேஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த ஐஎஃப்எஸ்சி ஓகே. கோட் வேலிடேஷனு, பேங்க் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் ம். பார்த்தீங்கன்னா இந்த இது பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் இதெல்லாமே வேலிடேட் பண்ணி நமக்கு பாஸ் ஆர் ஃபெயிலுங்கிற இது வந்துட்டு வரும். ஸோ நமக்கு பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா யூடிஆர் நம்பர் அப்டேட் ஆகி வந்துடும் நமக்கு. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்டிபியில் வந்துட்டு நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க ஜஸ்ட் பேமெண்ட் மட்டும் ரன் பண்ணீங்கன்னா சிஸ்டம் வந்துட்டு ஓகே. எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கும். சிஸ்டம் வந்துட்டு ஓகே. ஃபைல வந்துட்டு ஃபோல்டர்ல பிளேஸ் பண்றது எல்லாமே ம். வந்துரும். அதுக்கப்புறம் பேங்க் வந்துட்டு நமக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் குடுப்பாங்க. அது வந்துட்டு நமக்கு மெயில்ல வந்துரும். அது ஓகே. வந்துட்டு நமக்கு எம்டி 940 ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ அத ஓகே. வந்துட்டு ஜஸ்ட் நம்ம இது பண்ணும். அதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு லோடர் ப்ரோகிராம் மாதிரி இருக்கும். ஓகே. அது என்ன பண்ணும் அப்படின்னா, பேங்கோட அந்த ஸ்டேட்மெண்ட்ட வந்துட்டு நமக்கு இம்போர்ட் பண்ணி நமக்கு இதுல பிளேஸ் பண்ணிடும். ஸோ நம்ம ஆட்டோ ரீகன்சிலேஷன் ப்ரோகிராம் ரன் பண்றப்போ, ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் எல்லாமே ப்ராசஸ் பண்ணிடும். ஓ! ஃபைன், இந்த ஃபைன், கேஸ் ஃபைன். வந்துட்டு எல்லாமே ஆட்டோமேட்டடு. பட் ஆனா இதுல வந்து எப்படி அது இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. எனக்கு ம், நாளைக்கு இது ஸ்டார்ட் பண்ணுங்க. ம். என்னன்னா, இந்த பேமெண்ட் ப்ராசஸ் கிரியேஷனு இது வந்து ஒரு ஒரு செட் பண்ணிட்டு, அப்படியே ஆட்டோமேட்டிக் ரெகன்சிலேஷன் பண்றது எப்படின்னு கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? ம். ஓகே. நம்ம எப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரெகன்சிலேஷன நம்ம இதுல பார்த்துடலாம். சிஎம்எஸ்ல. சிஎம்எஸ்ஸா? ஓகே. ஆமா. அதாவது நம்ம பேமெண்ட் எழுதி இதுல முடிச்சுட்டு ஜஸ்ட் வந்து பேமெண்ட் கிரியேஷன் அண்ட் இதுதானா? இல்ல நம்ம ஜஸ்ட் என்னன்னா, கிரியேஷன் பண்ணுது. இல்ல நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் முடிச்சதுக்கப்புறம், ம். இன்வாய்ஸ் போட்டுட்டு, இன்வாய்ஸ் ஆ. போட்டதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுவோம். என்னன்னா, ஆ பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுல பண்ணுவோம். இதுல சிஎம்எஸ்ல. ஸோ ஓகே. சிஎம்எஸ்ல மேனுவல் ரீகன்சிலேஷன், ஆட்டோமேட்டிக் ரீகன்சிலேஷன் எல்லாம் பார்ப்போம். ஸோ பார்ட் ஓகே. ஆஃப் தட் வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். பட் இதுல என்னன்னா, நமக்கு ம். வந்துட்டு பேங்க் கூட கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால ஓகே. இதுல நமக்கு ஆட்டோமேட்டிக் ரீகன்சிலேஷன் பார்க்கலாம். பட் வந்துட்டு ம். ஃபைல் வந்துட்டு லோடர் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் தான் பண்ண முடியும். ஸோ இதுல ஓகே. பேங்கோட இது சப்போர்ட் இருக்காது நமக்கு. ஸோ நம்ம ஓகே. ஓகே. ரியல் டைமா அது பார்க்க முடியாது. நம்ம சரிங்க ப்ரோ. ஓகே. ரீகன்சிலேஷன் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். சரிங்க ப்ரோ. ஓகே. அது ஓகே. ஓகே. ஆ. டைம் ஆயிடுச்சுங்களா உங்களுக்கு? ஆமா ப்ரோ. ஓகே. ஆஃபீஸ் இன்னைக்கு ஒண்டி இருக்கு. நாளைக்கு ஆக்சுவலா ஆஃபீஸ் லீவு. சரி, சரி. நாளைக்கு கிளாஸ் கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ம். ஓகே, ஓகே. நாளைக்கு சேம் டைமிங் தானே ப்ரோ? 7:00 ஆமா. பண்ணலாமா? ஓகே. 7 to 9 7 ம். to 8:30 அப்படி பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே ப்ரோ.